உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்து வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரு ஊருக்கு போகிறோம். உங்களையெல்லாம் ஊருக்கு அழைத்து செல்ல போகிறேன். எந்த ஊருக்கு? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஊருக்கு. வேதாகமத்தில் எந்த ஊரை பற்றி பேசியிருக்கிறது என்பதை நாம் கவனிப்போமானால், பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது எங்கிருந்து அழைத்தார் என்று நாம் கவனிக்க முடியும். ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு அப்படின்னு சொல்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. இப்போ தேவன் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு புறப்பட சொல்றார். அப்போ நாம போற ஊர் எது? நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய திட்டத்தை செய்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, மோசே, அப்போஸ்தலனாகிய பவுல், அநேக பரிசுத்தவான்கள். இவர்களை குறித்து நாம் அநேக இடங்களிலே நம்மாலே படிக்க முடியும். ஆனால் தேவனுடைய திட்டத்தை செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய இடத்துல சரியாக செய்து முடித்த ஒரு நபர். ஊர் என்று சொன்ன உடனே வேற ஏதோ ஒரு வெளியூர்னு நினச்சிக்காதீங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்தாரே அந்த ஊர்னு நினச்சிக்காதீங்க. வேதாகமத்தில் ஊர் என்று ஒரு நபரை, ஒரு மனிதருக்கு பெயர் இருக்கிறது. இந்த ஊர் என்ன செய்தார் தேவனுக்காக? இன்னைக்கு தங்களுடைய பெயர்கள் பிரபலமாக வேண்டும் என்று தாங்கள் செய்யக்கூடியதை, தாங்கள் தேவனுக்காக செய்யக்கூடியதை, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அநேகர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் ஒரு சில இடங்களிலே சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த ஊர் எனக்கூடிய நபர், இவர் தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் மிகவும் சரியாக செய்திருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 14வது வேதவசனத்தை வாசிப்போமானால், அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த பெயர் வச்சிருக்குது, ஊர். இவர் எப்படி அழைச்சிருப்பாங்க கொஞ்சம் பாருங்க. நம்ம ஊருங்களில் நல்ல பேர் வச்சிருந்தா கூட அந்த பேரை சில மக்கள் அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த பேரெல்லாம் போய் வச்சிருக்கிறீங்களே, ஊர் என்ன பேர் வச்சிருக்கிறாங்களே, இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இந்த ஊர் யாரு அப்படின்னு நாம கவனிச்சோம்னா, யாத்திராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆசாரிப்பு கூடார வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்ட பெசலேயேல் இருக்கிறார் இல்லையா? இந்த பெசலேயேலுக்கு தாத்தா முறையாய் இருக்கிறார் இந்த ஊர். அப்ப இந்த ஊர் மோசே, ஆரோன் என்பவர்களுக்கு மீரியாம் என்னும் ஒரு சகோதரி இருக்கிறாங்க இல்லையா? வேதாகமத்தில் என்னாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த மீரியாமினுடைய கணவன் ஊர் என்று சரித்திர ஆசிரியர் ஜோசபஸ் என்பவர் கூறுகிறார். அப்படியானால் ஆரோனுக்கும் மோசேக்கும் இவர் யாரு முறை வருது அப்படின்னா, மைத்துனர் முறை வருது. ஆரோனோடு இருந்த ஊர், இவருடைய செயல்பாடுகள் என்ன? சொல்ல வேண்டிய இடத்துல அதிகமாக சொல்லப்படவில்லை என்றாலும் வேதாகமத்தில் இவரை குறித்து சொல்ல வேண்டிய இடத்துல மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய செயல்பாடுகள்
தேவனுக்கு உகந்ததாக, தேவனுடைய ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றாக, தேவ திட்டத்தை சரியாக செயல்படுத்தினவராக இவர் இருந்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஊர் செய்த செயல்பாடுகள் என்ன? நாம் வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வேதவசனத்திலிருந்து 16 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. நாம் வாசிக்கும்போது அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியரோடும் இஸ்ரவேலருக்கும் சண்டை இருக்குது. இந்த சண்டையில அவர் சொல்றார், அப்பொழுது மோசே 9வது வசனம், யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழ் வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இந்த ஊர் செய்த வேலை என்ன? செய்யப்பட வேண்டிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு தம்முடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த ஊர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் அமலேக்கியரோடு சண்டைக்கு போறாங்க. இங்கே 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலை உச்சியிலிருந்து, மோசே தன் கைகளை அவரு கோலால புடிச்சின்னு இருக்கிறார். கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க, கீழே இறங்கும் போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவர் பார்க்குறாங்க. யாரு? ஆரோனும் ஊரும். இதை பார்த்து ஒரு வேலையை செய்கிறாங்க பாருங்க. ஊர் நினைச்சிருக்கலாம், ஆரோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கத்தி எடுத்துன்னு போய் கீழே போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 10 பேரை வெட்டுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கிறேன், நீ கொஞ்சம் இங்கே ஒரு கையை பிடிச்சின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலைகள் செய்து முடிப்பதற்காக சரியான நேரத்தில் ஒரு முழு ஒத்துழைப்பை இந்த ஊர் செய்திருக்கிறார். அப்படி சொல்லலை, என்னாலையும் சண்டை போட முடியும், நான் கீழே போய் மலையை விட்டு இறங்கி ஒரு பட்டயத்தை எடுத்துக்கின்னு போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 பேரை வெட்டுறேன், சாகடிக்கிறேன், இப்படி இஸ்ரவேலருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணலாம், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிரு, இவரை பார்த்துக்கின்னு மோசேயை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கல. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். கைகளை தாங்கி பிடித்தார். எது வரைக்குமா? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அந்த ஒரே நிலையாய் இருப்பதற்கான காரணம் என்ன? ஆரோனும் ஊர் என்பவரும் மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் இந்த யுத்தத்தில். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் சபையில் இருக்க நம்முடைய ஒத்துழைப்பை தருகிறோமா? சபையில் அநேக வேலைகள் இருக்கும்போது, தேவனுடைய வேலையில அநேக வேலைகள் இருக்கும்போது நம்முடைய ஒத்துழைப்பை நாம் தருகிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, சபையில் அநேக வேலைகள் இருக்குது. சபைக்கான வேலையில் என்னுடைய ஒத்துழைப்பை நான் தருகிறேனா? இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைகளில் என்ன போய் கர்த்தருடைய பந்தி நட்டு விட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் போய் கர்த்தருடைய பந்தி நடத்தினோமா?
இன்னைக்கு அநேக ஊழியருடைய மனநிலை எப்படி இருக்குது? கர்த்தருடைய பந்தியை நிறைய இருக்குது சொல்லலாம். கர்த்தருடைய பந்தியை நடத்த சொன்னா அதை அர்ப்பமாடுறாங்க. நான் செய்யணுமா போய்? இன்னைக்கு எதுக்காக கூடி வரன்றது கூட தெரியல. வாரத்தின் முதல் நாள்ல நம்ம கூடி வரக்கூடிய நோக்கம் என்ன, அதை கூட இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியாம என்ன போய் கர்த்தருடைய பந்தி நடத்த சொல்றானே. நான் பாய போடணுமா? நான் சபை கூடும் இடத்தை பெருக்கணுமா? நான் சேர் போடணுமா? நான் கர்த்தருடைய பந்தி ரெடி பண்ணிக்கின்னு வரணுமா? இதெல்லாம் எதனால வருது? நாம செய்ய வேண்டிய வேலைன்ற உணர்வு இல்லை. தேவனுடைய சபையில, கர்த்தருடைய சபையில செய்ய வேண்டிய வேலைகள் இருக்க நாம் ஒத்துழைக்கிறோமா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஊர் தேவனுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை உணர்ந்து செய்தார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சபையில செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும் பொழுது நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 25 28 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டே வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆள்கிறார்கள் என்று பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நம்முடைய வேலை என்ன? ஊழியத்திலே எனக்கான வேலை என்ன? சபையிலே செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கும்போது அந்த வேலைகளை நாம் என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? அதுக்கான ஒத்துழைப்பை நாம் தருகிறோமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? நான் எத்தனை ஆயிரம் பேருக்கு போதிக்கிறேன் தெரியுமா? சேரை விட்டு இறங்குறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி ஊழியக்காரங்க சபையில் இருக்கிற வேலைகளை செய்யறதுக்கு சேரை விட்டு இறங்குறது கிடையாது. நீங்கள் என்ன கமெண்ட் வேணாலும் போட்டுங்க, இதுதான் உண்மை. நான் செய்யணுமா? ஆண்டவர் எதுக்காக வந்தாரா? மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல். அப்படி கால் மேல காலை போட்டுக்கின்னு ராஜா மாதிரி உட்காந்து நீ அந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லலை. அவரு ஃபீல்டில் இறங்கினார். ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சார். வேலை வாங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. நான் போதகராக இருக்கிறேன், நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னு சொல்லல அவரு. நான் சொல்ற வேலையை போய் செஞ்சுட்டு வாங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லல. அவரு என்ன செஞ்சாராம்? ஊழியம் செய்யவும் ஃபீல்டில் இறங்கி செஞ்சாரு வேலையை. செய்ய வேண்டிய வேலைகள் சபைகளில் இன்னைக்கு இருக்கும்போது அதை நாம் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். இந்த ஊர் தேவனுடைய வேலை என்ன என்பதை அங்கே உணர்ந்தார். மோசையினுடைய கை தாழ இறங்கும் போது, தளர்ந்து போகும்போது அமலேக்கியர் மேற்கொள்றாங்க, இஸ்ரவேலர்கள்லாம் சாகுறாங்க. இதை பார்க்குறாரு மலையிலிருந்து. ஓ, இப்போ என்ன செய்யணும்? துரிதமாக போய் ஒரு பட்டயத்தை எடுத்து என்னால் 100 பேர் சாகடிக்க முடியும்னு சொல்லிட்டு போல அவர் மலையை விட்டு இறங்கல. என்ன செஞ்சாரு? என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். கை தாழ இறங்குது. அப்போ அதை தூக்கி பிடிக்கிறார். போய் இவர் கையெல்லாம் நான் போய் பிடிக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கல. தான் செய்ய வேண்டிய வேலையை மட்டமாக யோசிக்கல. இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ ஊழியக்காரரும் தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை மட்டமாக யோசிக்கிறார்கள். இது என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். உதாரணத்துக்கு கர்த்தருடைய பந்தியை சபையில் பிரசங்கத்துக்கு வாங்கன்னா தாராளமாக வந்துடுவாங்க. வந்து கர்த்தருடைய பந்தி நடத்துங்கன்னா முகம் சுளிப்பாங்க. ஆராதனையில் எது முக்கியம்? என்ன போய் கர்த்தருடைய பந்தி நடத்த சொல்கிறான், முகம் சுளிப்பாங்க. செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை இன்னைக்கு உணராதிருக்கிறார்கள்.
நீ எதுக்காக வந்திருக்கிறன்றாரு? முதன்மையா இருக்கு விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரல. அப்ப அவரை ஃபாலோ பண்ற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சபையில செய்ய வேண்டிய வேலை இருக்கும்போது செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 5 நாம் வாசிப்போமானால், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். எதை விரும்புறாங்க? முதன்மையான இடம், அப்படியே ஐன் கலையாம இருக்கணும், புல்பீட்டில் உட்காரணும், புல்பீட்டில் நிற்கணும், ஐன் கலையாம போயிடணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியம். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்காதீங்க. தங்கள் கிரியைகளை காண வேண்டும் என்று செய்யாதீங்க. தான் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஊர் அதை செய்யல. என்னை எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. இந்த ஊர் எனக்கூடிய இந்த மனுஷனை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசுவாங்கன்னு அவர் செய்யல. அவரை குறித்து நாம் அதிகமாக கூட கேள்விப்பட்டதில்லை. இந்த ஊர் செஞ்ச வேலை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகணும்னு செய்யல. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். தங்களுடைய கிரியைகளை மனுஷர் காண வேண்டும் என்று செய்யல. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள், இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள், இன்னைக்கு இருக்கிற சபையார், நான் அதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், எனக்கு சபையில முக்கியத்துவம் கொடுக்கலையே, நான் இவ்வளோ காரியங்களை செஞ்சுன்னு இருக்கிறேன். யாருக்கு செய்கிற? சபைக்கான வேலையை நீ செய்யறனா யாருக்கு செய்கிற? முக்கியத்துவம் எங்கிருந்து வரணும்? தேவன் தான் செய்யணும். மனுஷர் காண வேண்டும் என்று நாம் செய்வோமானால் அது வீண். இந்த ஊர் அப்படி செய்யல. தேவனுடைய ஜனங்கள் மோசேயினுடைய கை தாழ இறங்கும் போது தேவனுடைய ஜனங்கள் அங்க மடிக்கிறார்கள். இதை பார்க்கிறாரு. பார்த்த ஊர் கல்லை எடுத்துன்னு வந்து போடுறாங்க. 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. கையை வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் பிடிச்சி தாங்கி பிடிக்கிறாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தாங்கி பிடிக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு அங்கே ரட்சிப்பு கிடைத்தது. அங்கே அந்த போர்ல வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனுஷர் காணும்படியான வேலைகளை செய்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 14வது வேதவசனத்தில், ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவரும் போதகரமாகிய நானே என்ன செஞ்சிருக்கிறாரு? நீ போய் காலை கழுவுன்னு சொன்னாரா? 1வது வசனத்தை சொல்றார் பாருங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் அன்பு வைத்தபடியே அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து முடிவு பரியந்தும் அன்பு இருக்கணும். நானே இதை செய்கிறேன்னா, நான் போதகரு, நான் ஆண்டவர், நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லல. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஆண்டவரும் போதகரமாயிருக்கிற நமக்கு அவர் சொல்லி கொடுத்தது என்னது? நீ அப்படியே போய் சேர்ல உட்காந்துக்கின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டிக்கின்னு வேலை வாங்கன்றது இல்லை. நீ ஃபீல்டில் இறங்கணும். நான் பாய போடணுமா? நான் பெருக்கணுமா? இன்னைக்கு எத்தனை போதகமார்கள் இருக்கிறாங்க. சபையில் இருக்கிற ஒரு துரும்ப கூட எடுத்து போடாம, சபையிலிருந்து ஒரு துரும்ப கூட எடுத்து வெளியே போடாம எத்தனை போதகர்மார்கள் ஐன் கலையாம இன்னைக்கு ஊழியம் பண்ணி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வேலையை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்தின்னு இருக்கிறாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி வந்தா இவர்களுக்காக ஊழியம் செய்யறாங்க. அந்த ஊர் அதை செய்யல.
தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த ஊர் செய்யல. வேதம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இந்த ஊர் தான் செய்யக்கூடிய வேலை முக்கியமில்லாத வேலையாக இருந்தாலும் கூட அவர் அதை ஆர்வமுள்ளவராக அந்த வேலையை செய்து முடித்திருக்கிறார். இது கையை பிடிக்கிறது ஒரு முக்கியமான வேலையா? அது ஆர்வத்தோடு அக்கறையோடு செய்து முடித்திருக்கிறார். செய்யப்பட வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்து முடித்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து காரியங்களை நடப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் மறுபடியுமாக திருப்பிக் கொண்டு 12வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானால், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும், ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இன்றைக்கு செய்யப்பட வேண்டிய வேலை என்ன என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோமா? சபைகளிலே செய்யப்பட வேண்டிய வேலை என்ன இன்னைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஐயோ, என் மக்கள் அங்கே மடிக்கிறாங்க, அமலேக்கியர் அங்கே மேற்கொள்ளும் பொழுது இஸ்ரவேலர்கள் சாகுறாங்க. இதை வேடிக்கை பார்த்து நில்ல. அவர் ரத்தம் கொதிச்சு ஒரு வாளை எடுத்துன்னு போய் அங்கே போய் ஒரு 100 பேரை வெட்டல. என்ன செய்யணும் அதை செஞ்சார். இன்றைக்கு சபைகளில் என்ன செய்யணும்? சபைகள் வளர்ச்சி அடைய என்ன செய்யணும்? ஊழியம் வளர்ச்சி அடைய என்ன செய்யணும்? அதை தான் நாம் செய்யணும். நமக்கான வேலை என்ன? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய். உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை என்ன? உனக்கான வேலை என்ன? சபையில் உனக்கான வேலை என்ன என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. செய்யப்பட வேண்டிய வேலை செய்யப்பட வேண்டிய நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். அவனவன் தன் தன் கூலியை பெறுவான். கூலியை பெறும்படியான வேலை உன்னுடைய வேலையும் என்னுடைய வேலையுமாய் இருக்க வேண்டும். அது வீணா போகக்கூடாது. இந்த ஊர் தாம் செய்யும் வேலைக்கு மனிதனிடத்தில் உரிய மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்யவில்லை. நான் இந்த வேலையை செஞ்சா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு செய்யல. மனுஷர் காணும்படி செய்யல, தேவனுக்காக செஞ்சார். அப்படி மனுஷர் காணும்படி செஞ்சா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஊர் மனுஷருக்கு மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படின்னு செய்யல. செஞ்சிருந்தா தன்னுடைய வீரத்தை அங்க வெளிப்படுத்தி இருப்பார். தான் ஒரு பலசாலி, தான் ஒரு தைரியமிக்கவன் என்பதை அங்கே வெளிப்படுத்தி இருப்பார். ஒரு வாளை கொண்டுன்னு போயிட்டு அங்கே அவரால் எவ்வளோ முடியுமோ அங்கே வெட்டியிருப்பார். அதை செய்யல. என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் மனுஷருக்காக இல்லை, தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக அந்த வேலையை செய்தார். மத்தேயு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 42வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானால், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும்
தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கணக்கில் எது வருது? மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறதில்லை. நீ போடுற ஆகாரம் பிரியாணி அதுலலாம் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி கணக்கு சொல்லு. எது கணக்கில் வருது? ஒரு கலசம் தண்ணி. ஒரு கலசம் தண்ணி கணக்கில் வருது. அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வேதவசனத்தில், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராததென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகாது. அந்த பிரயாசத்தை மனுஷர் காணும்படி நான் பண்ணல, செய்யல. இந்த ஊர் பிரயாசத்தை தேவன் கண்டார். இந்த ஊர் செஞ்ச வேலையை தேவன் கண்டார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 வசனத்தை நாம் மறுபடியும் கவனிக்கும் பொழுது, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும். ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இவர்கள் செய்த வேலை இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி கிடைத்தது. செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் மனுஷர் காணும்படியாக அல்ல, சரியான நேரத்தில் அவர்கள் செய்தபடியினாலே யோசுவா அமலேக்கியரை முறிய அடித்தான். இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி கிடைத்தது. சபைக்காக, சத்தியத்திற்காக நம்முடைய பிரயாசம் என்ன? சபையில நம்முடைய பிரயாசம் என்ன? சபையில செய்ய வேண்டிய வேலைகள் இருக்க நாம் எதை செய்கிறோம்? எது முக்கியமானதாக இருக்குது? எந்த வேலை முக்கியமான வேலை, அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். சபையை பெருக்கி பாய் போடுறது, சேர் போடுறது, அதெல்லாம் என் வேலை இல்லை. என் வேலை என்ன? பிரசங்கிக்கிற வேலை. அந்த வேலை நான் செய்ய வரல. மனுஷர் காணும்படி நாம் வேலை செய்வோமானால் அது வீண். இந்த ஊர் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக செய்யல அப்படின்னா அவர் தொடர்ந்து வந்திருப்பார். ஒரு சில இடங்கள்ல தான் அவரை பற்றி நம்மளை பார்க்க முடியும். இந்த ஊரின் செயல்பாடு தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது, ஒரு பாதுகாப்பை கொடுத்தது, ஒரு ரட்சிப்பை கொடுத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வேலைகள் மனுஷர் காணும்படியாக இருக்கிறதா, தேவன் காணும்படியாக இருக்கிறதா என்பதை உங்கள் மனதில் நிதானித்து சிந்தித்து செயல்படுவோம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்கள் கவனத்திற்கு அடியே நன்றி சொல்லுகிறேன்.